நம்மக்கிட்ட வந்து 30 தொகுதி இருக்குது, ப்ளஸ் 3 நாமினேட்டட் தொகுதி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி தான் இன்றைக்கி ஒரு நம்ம புதுச்சேரியவே ரிப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நிலைமை சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு. அதே எங்கள் கட்சியில் மினிமம் 6 பேர்த்துக்கு சீட்டு வழங்கப்படும். அதே மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன்லலாம் மினிமம் 50% அவங்களுக்கு ஒதுக்கப்படும். அரசு வேலை வாய்ப்பில் 50% அவங்களுக்காக தனியாக ஒதுக்கப்படும். மகளிரை எந்த அளவுக்கு அரசு வேலையாக இருக்கட்டும், ஊதியமாக இருக்கட்டும், இதில் வந்து அவங்களுக்கும் உரிய வாய்ப்பு கொடுத்தா தான் ஒரு குடும்பம் வந்து சீரடையும். அதே மாதிரி காரைக்காலில் போய் பார்க்கும்போது ஒரு நிறைய மகளிர் வந்து கணவனை இழந்திருக்காங்க. அதனால தான் அந்த சுய உதவிக்குழுவில் நாங்கள் கடன் வந்து, ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்தை நம்ம வந்து கண்டிப்பாக உயர்த்தி ஆகணும். ஏன்னா ஒரு கணவன் இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுங்கிறது அது எல்லாத்துக்குமே அறிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும் போது அந்த பெண்களுக்கு எல்லாமே நாங்கள் ஒரு நல்ல ஸ்கீம்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத கடன், அவங்களுக்கு வளர்ச்சி, டெக்னாலஜி மூலிமா உலகத்தரம், நம்ம இந்த பான்ஃபேப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெசவு தொழிலெலாம் வந்து நல்ல பொருட்கள் செஞ்சுட்டு இருந்து உலகம் ஃபுல்லாக விற்றுட்டு இருந்த ஊர் நம்ம ஏஎஃப்டி மில்லாக இருக்கட்டும். திரும்பி இதெல்லாம் ரீவேம்ப் பண்ணி நிறைய மகளிருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவோங்கிறத வாக்குறுதி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.